TNSET Life Science Answer Key Challenge திருப்பி ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ எல்லாரும் இஃப் யூ ஹவ் சீன் ரெஸ்பான்ஸ் ஷீட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க TNTRB. அண்ட் இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்ல அலாங் வித் நீங்க என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்களோ அதோட சேர்த்து கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்றதும் மார்க் பண்ணி வந்திருக்கு. இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் அட்டாச்சா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் போர்ட்டலும் திருப்பி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் திஸ் வாஸ் பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் ரெக்வஸ்ட். நம்ம ப்ரீவியஸ் முன் வச்ச ரெக்வஸ்ட் ஏத்தபடி இந்த ஒரு நியூ இதுவை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரெஸ்பான்ஸ் ஷீட் அதுலயே ஆன்சர் கீயும் கொடுத்துருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் இஸ் ஆல்சோ ஓப்பன். ஸோ இது ரீஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் அகேன் ஒருவேளை நம்ம ப்ரீவியஸ்லி சேலஞ்ச் பண்ணியிருக்கிற ஆன்சர்ஸோ இல்லை கொஸ்டின்ஸோ எதாவது மாறாம இருந்திருக்கு அப்படின்னா தென் வி கேன் டூ another track or another challenging இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் மூலமா பண்ணலாம். அண்ட் ப்ரீவியஸ்லி லைஃப் சயின்ஸ் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் நம்ம 2 கொஸ்டின் சேலஞ்ச் பண்ணியிருந்தோம். அண்ட் ஸ்டில் அந்த ஆன்சர் கீ சேஞ்ச் ஆகி இல்லை. அண்ட் அகேன் வி வில் பி லுக்கிங் இன் டு த கொஸ்டின் அண்ட் அதுக்கான ப்ரூஃபும் பார்க்க போறோம் இந்த வீடியோல. திருப்பி we are going to do the challenge or நம்ம அப்ஜெக்ஷனை ரேஸ் பண்ண போறோம். So what were the questions? Plant detoxifies the H2O2. அதாவது plant detoxifies the hydrogen peroxide using 3 options: superoxide dismutase, catalase, glutathione peroxidase. None of these. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட்? அண்ட் டிஆர்பி கொடுத்திருக்கிற ஆன்சர் கீப்போட பொறுத்த வரையும் both 2 and 3, அதாவது catalase and glutathione peroxidase are the right answers கொடுத்திருக்காங்க. However, superoxide dismutase is one of the plant detoxifiers. So superoxide dismutase and glutathione peroxidase தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் C would be the right answer. இதுக்கான ப்ரூஃப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் டேக்கன் ஃப்ரம் த புக் பிளான்ட் பிசியாலஜி, 3rd edition. It's a foreign author book, Lincoln Tice and Edward Zeigeroட books. அண்ட் இந்த புக்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 612 இந்த ஒரு பேராகிராஃப்ல நீங்க பார்க்கலாம். Highly reactive oxygen species are generated during aerobic metabolism and they are normally detoxified by cellular defense mechanisms that involve superoxide dismutase. So superoxide dismutase, one of the enzyme that is used for detoxification. ஸோ இது கண்டிப்பா ஒரு ரைட்டான ஆன்சர். இதை நம்ம என்ன பண்ண முடியாது, இதை நம்ம டிஸ்அக்ரி பண்ண முடியாது. இந்த ஒரு என்சைம் டீடாக்சிஃபிகேஷனுக்கு உதவாது அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. ஸோ டெஃபினெட்லி சூப்பர் ஆக்சைடு டிஸ்மியூட்டேஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ். அண்ட் அடுத்த ஆப்ஷன் glutathione peroxidase. Now இதுக்கான proof is taken from the book ascorbate glutathione pathway and stress tolerance in plants. Now இதுலயுமே பாருங்க பேஜ் நம்பர் 11, H2O2, அதாவது hydrogen peroxide produced by SOD and some oxidases is scavenged by peroxidases, especially அதாவது scavenged அப்படின்னா அது detoxify பண்றது, especially APX, CAT and glutathione peroxidase, GPX. அண்ட் இதுல இன்னொரு லைனும் கொடுத்திருக்கு, GPX is a key enzyme of antioxidant network in plants. ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு enzyme that is involved in detoxification. So based on these proofs, we can raise a challenge saying that option 1 and 3 are the right options. Okay, right alternatives will be 1 and 3. Now அடுத்த கேள்வி நம்ம சேலஞ்ச் பண்ண போறது the most critical question or most debated question, familial cancer. Now familial cancerக்கு TNTRB கொடுத்திருக்கிற ஆன்சர் கீ படி germline mutation and somatic mutation in affected tissue is the correct answer ன்னு கொடுத்திருக்காங்க. However, the right answer is mutation in germline cells only. இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரூஃபே வந்துட்டு the same TNSET question from 2017. இங்க நீங்க பார்க்கலாம், this is a paper from 2017. அதுல அதே சேம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, familial cancer is caused by அப்படின்னு சொல்லிட்டு. and here you can see it as the question number 15. and answer கீழே பார்த்தீங்கன்னா 15th question the right answer is given as 2. A mutation in germline cells only. So what is seen here, இங்க the answer TNSET exam conduct பண்ண அதே PYQ, the same question, almost the same options கூட, and the right answer என்ன கொடுத்திருக்காங்க, a mutation in germline cells only. பட் இந்த வருஷம் ரிலீஸ் பண்ண ஆன்சர் கீழே என்ன கொடுத்திருக்காங்க, germline mutation and somatic mutation and affected tissue. ஸோ இதை தான் நம்ம சேலஞ்ச் பண்ண போறோம். Now இது the next proof for the same thing is 2 புக்ஸ் நாங்க எடுத்திருக்கோம். Now the first book is hereditary colorectal cancer. ஸோ நார்மலி ஃபெமிலியல் கேன்சர் அப்படின்னாலே ஒரு ஃபேமிலி எடுக்கும் போது ஒரு டைப் ஆஃப் கேன்சர், எனி டைப் ஆஃப் கேன்சர் நிறைய ரெப்படிட்டிவா இருக்கு, ரிலேட்டிவ்ஸ் நடுவில் the frequency is high and pedigree analysis மூலமா அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா we usually call it a familial cancer. ஸோ ஃபெமிலியல் கேன்சரோட முக்கியமான ரீசனே அதுக்கு ரிலேட்டடான ஒரு ஜீனா தான் இருக்கும்.
So one example is Lynch syndrome. Now Lynch syndrome அப்படின்றது it causes hereditary colorectal cancer. Now அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா the germline mutation in mismatch repair gene MMR geneல நடக்கிற ஒரு germline mutation. So இங்கேயும் கொடுத்திருக்கு பாருங்க. Lynch syndrome is a highly penetrant inherited cancer predisposition syndrome caused by pathogenic germline variant. Okay, germline mutation in DNA MMR gene. MMR geneல நடக்கிற ஒரு மியூட்டேஷனால தான் இந்த ஒரு கேன்சர் ஃபார்ம் ஆகுது. Another proof is breast cancer genetics. In the book is taken from the genetics of cancer, page number 1, introductionலயே கொடுத்திருக்கும். Majority of breast cancer cases are sporadic. Around 5 to 10% of cases can be attributed to a highly penetrant gene which is dominantly inherited. Okay, so ஒரு gene mutant or germline mutantனால ஒரு mutate ஆன geneனால தான் இந்த மாதிரியான familial cancer மூவ் ஆகுது. Okay, so this book is also all about familial risk, familial gene or familial cancer பத்தின book. So இதை பேஸ் பண்ணி we can also challenge this question saying that the right answer is mutation in germline cells only will cause a familial cancer. Okay, so இந்த ரெண்டு கொஸ்டின்ல நம்ம objection trackerல நம்ம objection raise பண்ணலாம். So if you are raising the objection அப்படின்னா நீங்க அந்த objection tracker open பண்ணும்போது நிறைய you will have steps. So steps read பண்ணிக்கோங்க. Enter your number and எந்த பேப்பருக்கு நீங்க challenge பண்றீங்க, the question number, என்ன ஆப்ஷன் நீங்க கரெக்ட் தப்புன்னு சொல்றீங்க அதை செக் பண்ணிக்கோங்க. and then add your ரீசன்ஸ்க்கு அப்புறமா சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் ஒரு நீங்க பிடிஎஃப் அப்லோட் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறமா அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் பத்தின காமெண்ட்ஸ் கொடுத்து யூ கேன் ரைஸ் யுவர் அப்ஜெக்ஷன். ஸோ எங்க சைட்ல இருந்து நம்ம சைட்ல இருந்து we have already raised the objection. ஸோ ஈவன் யூ கேன் டூ திஸ். நீங்க அப்ஜெக்ஷன் ரேஸ் பண்ணலாம் அண்ட் ரேஸ் பண்ணி we can hope for the best to happen. So I hope நீங்க எல்லாரும் செக் பண்ணியிருப்பீங்க all your response key and the answers that you have given. ஆன்சர் கீயும் செக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So life science பொறுத்த வரைக்கும் it's a good job by TNRB because நிறைய changes அதிகமா இல்ல. Most of the questions, all of the questions except for these two are right and proper-ஆன answers கொடுத்திருக்காங்க except for these two. And in the two நம்ம objection raise பண்ணி and we can hope for the best to happen. So in the video மூலியமா I hope you have got the information related to the answer key challenge. Okay, so next இதை வச்சுட்டு நீங்க objection-அ move பண்ணலாம். Thank you all.